இந்த மருந்து பாசி பயிர் 10 பட்டம் போட்டிருக்கு, அதுக்கே அடிச்சிருக்கு, நல்லா காய் கட்டியிருக்கு. உங்கள் மருந்து அடிச்சதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. எப்படி டிஃப்ரெண்ட்? நல்லா செடி குளுமையாக இருக்குது, மற்ற செடியெல்லாம் பாருங்க சுருட்டுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் செடி குளுமையாக இருக்குது. அந்த நம்ம கெமிக்கல் அடிச்சாச்சுன்னா அந்த சுருட்டை வந்து மாறுது, அப்புறம் பழையபடி வந்துடும். இது அப்படி இல்லை. இது சுருட்டை எவ்வளோ மாட்டேக்கு, சுருட்டை எவ்வளோ மாட்டேக்கு பலனும் பாருங்கள், ஓரளவுக்கு பரவலாம் பிடிச்சிருக்கு பாருங்க. நீங்க எத்தனை வருஷமா பருத்தி போட்டுருக்கீங்க? பருத்தி ரொம்ப நாள் போடுதோம் ஐயா. ஆனால் தனிப்பருத்தி இப்போ 2 வருஷமா தான் போடுதோம். தனியா. ஆனால் முன்னாடி உளுந்தும் பருத்தி. ஆமாம், உளுந்து வர்ற வழியில் நீ பார்த்துக்கலாம். நான் இப்போ 2 வருஷமா தனியாக போடுறேன். ஆனால் தனியாக போட்டதில் இந்த வருஷம் உங்கள் மருந்து அடிச்சதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. எப்படி டிஃப்ரெண்ட்? நல்லா செடி குளுமையாக இருக்குது, மற்ற செடியெல்லாம் பாருங்க சுருட்டுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் செடி குளுமையாக இருக்குது. அந்த நம்ம கெமிக்கல் அடிச்சாச்சுன்னா அந்த சுருட்டை வந்து மாறுது, அப்புறம் பழையபடி வந்துடும். இது அப்படி இல்லை. இது சுருட்டை எவ்வளோ மாட்டேக்கு, சுருட்டை எவ்வளோ மாட்டேக்கு பலனும் பாருங்க, ஓரளவுக்கு பரவலாம் பிடிச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? இது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வச்சதுயா. இப்போ மருந்து அடிச்சு 18 நாள் ஆகுது. நான் இன்னைக்கு சாயந்தரம் அடிக்க போறேன். இது விதைச்ச அன்னைக்கே மழை பெஞ்சிருச்சு. ஆனால் இடையில மழையெல்லாம் போச்சு. அது கொஞ்சம் செடியில மழை இல்லை. இங்கிட்ட விட அந்த ஏரியாவில் கொஞ்சம் பரவலாம். நான் கேட்க வர்றது என்னன்னு சொன்னோம்னா, நீங்க இதுக்கு முன்னாடி கடை மருந்து வாங்கி அடிச்சிருப்பீங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணல. இப்பதான் யூஸ் பண்றீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்படி நீங்க நல்ல குளுமையாகவும் வருது, செடியில எந்த நோயும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது செடியில பாருங்க பலன் பாருங்க, ஓரளவுக்கு மற்ற நாங்கள் அந்த மருந்து அடிச்சதுக்கும் இந்த அடிச்சதுக்கும் பலன் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. பழம் அதில் இவ்வளோ வராது. அது உளுந்தெல்லாம் பிடிங்கி அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சா தான் அந்த பலன் இல்லை. போன வருஷம் உளுந்தே போடலன்னு சொல்றாருங்களா? போன வருஷம் போடலை. போன வருஷம் போடலைன்னா போன வருஷம் நான் விதை வந்து ஒரு ரொம்ப நெருக்கமாக ஊனிட்டேன். சரி, நெருக்கமாக ஊனோன்னா செடி வளர்ந்தா வளர்ந்த வருஷம் ஹீல்டு வந்து 1.5 குறுக்கத்தில் 21 குண்டல் தான் வந்தது. 1.5 குறுக்கத்தில் 21 குண்டல் வந்தது. 1.5 21 குண்டல் வந்தால் நல்லதுதான். ஆனால் அதை விட இது பாருங்க, இந்த வாட்டி கொட்டி அடிக்கும். இந்த வாட்டி கூடுதலாக வரும். இது வரும். இது 1.5 குறுக்கு வந்து இது வரைக்கும் தான். தெக்கிட்டு நமக்கு தான். இது நேரம் 5 ஏக்கர் இருக்கு. தெக்கிட்டு களை மூடிடுச்சு, அதில் மருந்து அடிச்சிட்டேன், ரவுண்டு வாங்கி அடிச்சிட்டேன். பருத்தி தானே? இல்லை, அது உளுந்து போட்டிருந்தேன். உளுந்தா? பருத்தி இது மட்டும் தான். அந்த இருக்குல்ல, இது மட்டும். இந்த மருந்து பாசி பயிர் 10 பட்டம் போட்டிருக்கு, அதுக்கே அடிச்சிருக்கு, நல்லா காய் கட்டியிருக்கு. பாசி பயிர் இந்த இதுக்கு அடிக்கும் போது இதை ஒட்டி தெக்கிட்டு பாசி பயிர் இருக்கு, அதுல லேசா பிடிச்சி விட்டேன். பாசி பயிர் நல்லா கொத்தா காய் காய்ச்சிருக்குன்னு சொல்றா. கொத்தா காய் காய்ச்சிருக்கு. அந்த ஒன்னொன்னு இடையில கிடந்தது நல்லா கப்புங்கோரமா அடிச்சு காய் நல்லா கொத்தா நல்லா காய்ச்சிருக்கு. காய் பெரிய காயா சின்ன காயா? நீளமா இருக்கு. அந்த பெரிய பயிர் பாசி பயிர் இந்த வெள்ளையில இருக்கு. அந்த வரங்கனி பயிர்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டு பயிரியா? இது போட்ட நாட்டு பயிர். காய் கட்டிடுச்சா? ஆமா, காய் இருக்கு. இவ கூட நெத்து கூட இப்போ ஒரு டோப்பர் 2 டோப்பர் எடுத்து வச்சிருக்கா. சரி, களைகளும் இல்லாம வச்சிருக்கேன், பரவாயில்லை. கலை இதுல 3 தடவை அந்த சைக்கிள் குண்ட அந்த அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் வாங்கி முளைக்காது. ஆமா, முளைக்காது. 2வது தடவை வந்து இது உள்ள நல்லா உழுகும். அது கீழே கொஞ்சம் இறங்கும் இல்லையா? நல்லா இருக்கு, கீழே கொஞ்சம் இறங்கும், நல்லா இறங்கும். ஒரு 3 அடி போட்டுக்குங்க போதும். அந்த 2 அடி இதை வச்சு ஓட்டிக்கலாம். இப்ப நான் என்ன, நம்ம முன்னாடி நீங்க அடிச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குயா? வித்தியாசம் உறுதியா இருக்கு. அதை நான் அடிச்சிடலாம். வித்தியாசம் உறுதியா இருக்கு. இது கூட நான் இப்போ ஒரு 3 நாள் லேட்டு. இது 3 நாளைக்குள்ள அடிச்சிருக்கணும். பரவாயில்ல. 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை பறிச்சுக்கு அடிச்சுக்கிட்டாலும் போதும். மிளகாய்க்கு தான் ஒரு 8 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிடணும். பழம் உதறல. பலன் உதறல. அந்த மருந்துக்கு பலன் நிறைய உதிரும். இதுல வந்து பலன் உதறல. பலன் பாருங்க. இப்போ எங்கிட்டாவது ஒண்ணு கிடக்கும், அவ்வளவா இது பூ வந்து காய் பிடிச்சோன்னு அந்த காய் பிடிச்சோன்னு அந்த பூ வரும். வேற பலன் உதறல. இங்க வந்து ஒண்ணு ஊந்த மாதிரி தெரியுது.
எங்கேயாவது ஒண்ணுதான் உதிருது. இல்லை இல்லை இல்லை, இது கூட என்னன்னு பார்ப்போமே. இது கூட புழு அதுக்கு சேர்த்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நேற்று. இது கூட புழுவு தான். புழுவுனால தான் அதான் ஊத்துக்கிடல. சரி, சந்தோஷம். இதுவும் வருது. ஒரு நோய் மருந்து அடிச்சுங்க. இந்த பாருங்க, அந்த மாதிரி வருதியா அடியில பூரா அந்த மாதிரி. அதான் இது வந்துருச்சு. நோய் மருந்து சேர்த்து அடிச்சிருங்க. இந்த மாதிரி வராம இருக்கிறது. இது இந்த இலையிலையும் விழுந்திருக்கு. இது ரொம்ப விழுந்துருச்சு. இது கொஞ்சம் விழுகுது. நோய் மருந்து அடிச்சிருங்க. அதான் நேற்று வாங்கிட்டு வந்திருக்கு. நேற்று நோய் மருந்து வாங்கியிருக்கீங்க. அந்த புழு இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாண்ணே. புழுவுக்கும் வாங்கிட்டீங்க. புழுவுக்கு வாங்கி. இது நோய் சம்பந்தப்பட்டது. இது இந்த இதுக்கு வாங்கணும் போனேன். வாங்கி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இலை உதிராம அப்படியே நின்று போகும். இல்லைன்னா இது மாதிரி ஆகி ஊந்து போகும். எவ்வளவு இலை இருந்தால் அவ்வளவு நல்லது. இந்த மாதிரி விழுந்ததுன்னா எப்பவும் இது வந்து இந்த சிவப்பு கலரு பூ விழுகாம மழை பெய்யறப்ப இதுலயே பிடிச்சுக்கிடும். இந்த பூ விழுகணும். இந்த இருக்குல்ல, இந்த பூ வந்து இன்னைக்கு காய ஆன உடனே விழுந்துடணும். இன்னைக்கு இப்ப மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இது வாடி போய் இருக்குது இல்ல, இது அப்படியே இதில் பிடிச்சுக்கிடும். பிடிச்சுக்கிட்டு இது காத்து போகாம கீழே விழுந்துடும். சரி, ரொம்ப சந்தோஷம். அது கீழே 2-3 இலை அந்த மாதிரி ஆகுது. ஒரு மருந்து அடிக்கணும். ஆமா, இந்த மருந்து அடிச்சிருக்குல்ல பாருங்க. கடலையும் இப்போ பரவாயில்ல பிடிச்சிருக்கு. உள்ள வருங்க ஓட்டையும் இருக்கு. மண்புழு. அது மண்புழு. இது நாட்டுக்காயா? நாட்டுக்காய். நேற்று ஒரு இடத்துக்கு போனோம், விளதாண்டி இருக்கு. பருப்பு நல்லா தான் இருக்கு. நம்ம பறிச்சு பார்த்தீங்களா? நேற்று பார்த்துட்டு தான் வந்தோம். எப்படி இருக்கு? ஓ, சைடில் இந்த 4 அடி கேப்பையும் பூராத்தையும் மறைச்சிருச்சேன். நீ சொன்ன மாதிரி அது வசமாக இருக்கு. பார்த்து தான் வந்தோம். போய் மருந்து வாங்கிட்டு போய் உள்ளே போய் பார்த்து தான் வந்தோம். அவர் மிளகாய்க்கு வாங்கினார்ல அந்த கஷ்டப்படத்துக்காரரு, அவரையும் கூப்பிட்டு போய் அந்த மிளகாயெல்லாம் காட்டணும். அதான் அடுத்த வருஷத்துக்கு எல்லாமே 3 அடி கேப்ல தான் கலப்பை இருக்கு. 1.5 அடி கேப்னு வைங்களேன், அது நம்ம 2 ஊனிடுறோம். இடையில நான் அடுத்த வருஷம் எதுவும் போடுறது கிடையாது. இந்த 3 அடிக்கு உள்ள ஓட்டுற மாதிரி அந்த 2 அடி இதை ஓட்டுவோம். 2 அடி டயர் வச்சது வேணும். எங்கிட்ட அப்பா அம்மா இருக்கும். சரி, அதவே வச்சு ஓட்டிக்கோங்க. சரி சரி, நான் பின்ன வரட்டுமா? சரியா சரியா சரி சரி, ரொம்ப நல்லது. பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கணும் இல்லை, இப்போ வந்து பார்க்க போய் தான் இந்த நோய் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன். இல்லைன்னா நீ ஓம்பாட்டில் இருப்ப, இலையெல்லாம் ஊந்து போச்சேன்னு பிறகு ஒரு நாளைக்கு வருவா, பிறகு அன்னைக்கு ஓடிக்கிட்டு தெரியணும்ல. சரி, அது அடியில் மட்டும் அந்த மாதிரி நோய் விழுது இல்லையா? அது வரும். இந்த சீசனில் வரும். அது எப்பவும் ஞாபகம் வச்சுக்க, இந்த சீசனில் இந்த மாதிரி சிவப்பாக வந்துச்சுன்னா நோய் மருந்து வாங்கி அடிக்கணும். நாளைக்கு வாங்கி இது நான் இன்னைக்கு அடிச்சிருவீங்க, ஒரு நாள் விட்டு அதை அடிச்சிருங்க. நின்று போகும். இந்த பாருங்க மேலே வரைக்கும் இந்த செடியில இந்த அடியிலையில பூரா இருக்கு. புத்து நிலையிலும் விழுகும். இது செந்தாழையா? செந்தாழைன்னு சொல்லுவாங்க. இது அது இளப்புள்ளி நோய். இளப்புள்ளி. இந்த இலையில புள்ளி புள்ளியா இருக்குது, இளப்புள்ளி நோய். சரி, வர்றேன். சரியா சரியா.